வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணிங்க வெஜிடபிள்ஸ் சிக்கன் சேர்ந்து நம்ம வந்து பிரியாணி செஞ்சுருக்கோம். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும். சிக்கன் ஆர் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 1/4 கிலோங்க, கொத்தமல்லி ஒரு கைப்பிடிங்க, 5 பீன்ஸுங்க, 4 பச்சை மிளகா, ஒரு கேரட்டு, 2 உருளைக்கிழங்குங்க. ஸோ இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காரம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பச்சை மிளகா மணிக்கு 4 இது எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசஸாக சாப்பிடுவோம், காரம் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராமுங்க. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா 1/4 கிலோங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், லெமனுங்க, பாதி வெட்டி வச்ச லெமனு, அந்த டம்ளர் வந்து அரிசி எடுத்ததுங்க. ஸோ அப்புறம் கரம் மசாலா, இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 4 கிராம்பு, ஏலக்காய், மரப்பட்டை, ஜாதிபத்திரி, ஒரு ஸ்பூன் சோம்புங்க, ஒரு பட்டை இலைங்க, 15 மீன் மேக்கருங்க. எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை காமிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து தேவைக்கேற்பங்க. நீங்கள் வாட்டுக்கு என்னடா பெரிய தயிராக எடுத்து வச்சுக்க நினைக்காதீங்க. தக்காளி 1/4 கிலோ, ஆஃப் வெட்டின லெமனு, கரம் மசாலா, சக்தி கரம் மசாலா, பிரியாணி ஆச்சி மசாலா, எண்ணெய், அதுக்கு வேண்டிய எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸு, சால்ட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோங்க. எப்போவுமே பிரியாணி வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு வேண்டிய எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸ் பொருள்களையும் வந்து நம்ம எடுத்து வச்சிடணுங்க. அது மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம செய்யும் போது நமக்கு வந்து சுலபமான முறையில் இருக்கும். எப்போவுமே அளவு வந்து சரியான முறையில் இருக்கணுங்க. அப்போ தாங்க பிரியாணி வந்து நல்லா சுவையாக இருக்கும். அதனால் பிரியாணி செய்யும் போது எப்போவுமே இது மாதிரி உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். வெஜிடபிள்ஸ் ஆர் சிக்கன் ரெண்டுமே சேர்த்து செய்யக்கூடிய பிரியாணிங்க. கண்டிப்பாக இது வந்து பேச்சுலர்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் சில பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்குவாங்க, சில பேர் வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அதன் பிறகு வந்து அது நம்ம வந்து செய்கிறதுக்கு தயார் நிலைக்கு ஆகிட்டோங்க. எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 4 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோங்க. அதனால தான் டம்ளரையும் வச்சுட்டோம். அதோட அளவையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு சொல்லி. காய்கறி வந்து எப்போவுமே இந்த டைப்பில் வந்து வெட்டிக்கிங்க, ரொம்ப பொடிசாக வெட்டாதீங்க. வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கேரட்லாம் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் ஒரு 15 மீன் மேக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கறி சாப்பிடாதவங்க மீன் மேக்கர் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரம் கேஸ் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சுங்க. குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து அது வந்து தேவைக்கேற்ப ஆயில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோங்க. ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம்லேருந்து 70 கிராம் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. சில பேர் ஆயில் கம்மியாக சேர்ப்பாங்க, அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 50 கிராம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கணும், ஒரு 70 கிராம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆயில் நல்லா ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா ஹீட்டு வரணுங்க. அதே மாதிரி சிக்கனை வந்து நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிடணுங்க. மீடியமான சைஸில் வெட்டி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கன் தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண உடனே அதுக்கு வேண்டிய எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் போட்டோம். சோம்பு, இரும்பு, கிராம்பு, ஏலக்காய், மரப்பட்டை, ஜாதிபத்திரி எல்லாமே போட்டோம். கிராம்பு 4, ஏலக்காய் 4, ஜாதிபத்திரி கொஞ்சம், ஒரு பட்டை இலை, சோம்பு 1 ஸ்பூன், ஒரு துண்டு மரப்பட்டைங்க. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை நான் சொல்லிட்டேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை நம்ம போட்டுணுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனவொடனே அதில் சட்டியில் சேர்த்துக்கணுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயங்க நீட்ட வாக்கில் வெட்டி வச்சு நல்லா அந்த எண்ணெய் ஹீட் ஆனவுடனே இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்ட கொஞ்சம் நேரத்தில் வெங்காயத்தை நம்ம உடனே ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளேம் வந்து பெருசாக வச்சு நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. பார்த்திங்கனாவே தெரியும். வெங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பொன்னிறமாக வதங்கி ஒரு ஃப்ளேவர் வருங்க. பார்க்குறதுக்கே அந்த கலரும் வந்து மாறுங்க, ப்ரௌனிஷாக. இந்த பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு 80% அது மாதிரி வந்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இது மாதிரி பொன்னிறமாக வதங்கினா தான் வந்து உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச 1/2 kg சிக்கனையும் நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இது மாதிரி சுத்தமாக நல்லா மீடியமான சைஸில் வெட்டி வாங்கிக்கிங்க. எப்போவுமே லெக் பீஸ் கேட்டு வாங்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு. சில பேர் கறி விரும்ப மாட்டாங்க, கறியும் எலும்பும் சேர்ந்து வாங்குறது நல்லாயிருக்கும். அதில் லெக் பீஸ் நல்லா சுவையாக இருக்குங்க. நான் மீடியமாக தாங்க வெட்டி வாங்குவோம், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல். ஸோ வெட்டி நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து கிண்டுறோங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து கொஞ்சம் நல்லா இதாகணுங்க, வேகணுங்க. அப்படியே எண்ணெயில் போட்டோன்னே அந்த வெங்காயம், சிக்கன் எல்லாமே சேர்ந்து அப்படியே ஒரு ஃப்ளேவர் மாதிரி அப்படியே லைட்டாக அப்படி தண்ணி கொடுத்து வரும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். இந்த முறையில் செய்யுங்க. வீடியோ வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் நான் வந்து இவ்வளோ விளக்கமாக அப்படியே ஓரளவுக்கு லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதில் காமிச்சிருக்கோம். அதேமாதிரி மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா
ஒரு சிட்டிகை சேர்த்துக்குங்க. ஸ்பூன் பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஐஸ் ஸ்பூன் மாதிரி வச்சுருப்போம். சின்ன ஸ்பூன் தாங்க, ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகை ப்ளஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப மஞ்சள் கலர் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது வந்து தனி மிளகாத்தூளுங்க. 2வது ஸ்பூனும் சேர்த்துருக்கோங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் ப்ளஸ் 1 ஸ்பூன், மொத்தம் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. இது தனி மிளகாத்தூளுங்க. நல்லா காரமாக இருக்கணுங்க. சில பேர் வந்து காரம் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் விரும்பி சாப்பிடுவோம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் உப்பு. ஏன்னா சிக்கன், வெங்காயம், மிளகாத்தூள், மசால் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா பிடிக்கணுங்க சிக்கனில். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணுங்க. அப்போ தாங்க பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக வரும். இது ஒரு அழகான ஒரு கலர் வருங்க. நீங்கள் கலருக்குன்னு எதுவும் சேர்க்க வேண்டாங்க. கலருக்கு வந்து சில பேர் கலர் பொடிலாம் சேர்ப்பாங்க. இது மாதிரி நீங்கள் எண்ணெயில் அப்படியே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சில வீட்டில் வந்து காரம் கம்மியாக சேர்க்கணும், 3 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து மினிமம் இது சேர்த்துருக்கோங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோங்க. இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 60 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கோங்க. 2மே சேர்த்து ஒரு 3 பூண்டு பல்லுங்க, 1 பல் இஞ்சிங்க. ஸோ எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா அரைச்சி, கூட வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த எண்ணெயோட வதக்கி அப்படியே உள்ளே சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா கிண்டணுங்க. அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் போகணும். இது சிக்கனோடு சேர்ந்து நல்லா உங்களுக்கு வேகணுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு வந்து நல்லா சுவையை கொடுக்கும். எப்போவுமே இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த முறையில் தான் செய்வோம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆயில் வேணுன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சில பேர் ஆயில் விரும்பி சேர்ப்பாங்க, சில பேர் ஆயில் சேர்க்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன அளவு வேணால் சேர்த்துக்குங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதே கரெக்டான அளவு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச தக்காளி அதையும் வந்து சேர்த்துடுறோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு 4 செகண்ட், ஒரு 5 செகண்ட் வெந்த உடனே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணி அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சிக்கன் பிரியாணினாவே அது ஒரு தனி சுவை தாங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த முறையில் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதன் பிறகு ஒரு பிடி கொத்தமல்லி நம்ம தனித்தனியாக வெட்டி வச்சுருப்போங்க. எப்போவுமே அந்த காம்பையும் நம்ம வெட்டி போடலாங்க. அதாங்க சுவையாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மீடியமான காம்பை வந்து நம்ம வெட்டி போட்டுட்டு பெரிய காம்பை எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி, ஒரு கட்டில் வந்து ஒரு கைப்பிடிங்க, பாதி கொத்தமல்லி அப்படியே நம்ம வந்து அதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டோங்க தக்காளியோட. ஏன்னா இதுவும் வந்து சேர்ந்து வெந்தால் தாங்க அந்த மல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இதில் மெயின் வந்து பிரியாணிக்கு வந்து சுவை கொடுக்குறதே வந்து மல்லி தாங்க. நம்ம ஒரு விஷயத்தை இது கூட ஆட் பண்ணலை. பட் இது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த மெத்தடில் செய்வேங்க. நிறைய மெத்தட் நான் செய்வேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு அது மாதிரி தெரியப்படுத்துகிறேன், நாங்கள் என்னென்ன மெத்தடில் செய்கிறோன்னு சொல்கிறது எங்கள் வீட்டில். இப்போ இதில் வந்து பொடி கொத்தமல்லியும் நம்ம போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்க விட்றோங்க. பாருங்கள், ஏன்னா இதோட சேர்த்து எல்லாமே அப்படியே சேர்ந்து நல்லா வெந்து எல்லாமே ஒன்றா ஆகணுங்க. அடுப்பு முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் பெருசாக வச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சுருங்க. ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கொதிக்கும் போது அப்படியே ஒரு வாசம் வருங்க. அப்படியே சிக்கன், வெங்காயம், நம்ம போட்ட பட்டை, மரப்பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து அப்படியே எண்ணெயில் வதங்கி அப்படியே சுவையாக அப்படியே பாருங்கள், அப்படியே மசிஞ்சு அப்படியே வருது பாருங்கள். ஏன்னா தக்காளி நல்லா வேகணுங்க. எல்லாமே நல்லா வெந்து நல்லா ஒன்று சேர்ந்தால் தான் சுவை சூப்பராக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து சுவை சூப்பராக இருக்கும். இது வந்து சுலபமான முறைங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. குக்கர் இருந்தால் போதும். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா 7.5 லிட்டர்ஸ் குக்கருங்க. கண்டிப்பாக இந்த முறையில் செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை நல்லா கொதிக்க விட்றோங்க. நல்லா வெந்து எண்ணெயில் வதங்கி அப்படியே நல்லா ஒரு பார்க்கவே அப்படியே தண்ணிலாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். சிறிது நேரம் நம்ம வந்து மூடி கூட போட்டு கொஞ்சம் வேக வச்சிடணுங்க. அப்போ தாங்க இன்னும் நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும். போட்டு ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக வைக்க வேணாம். மீடியமாக
வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வச்சிங்கன்னா கறி சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நமக்கு வந்து தக்காளி இதெல்லாம் வந்து மசிக்கணும். இது பார்த்திங்கன்னா டைகர் சிக்கன் பிரியாணி எசன்ஸுங்க. இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காண்டி நம்ம சேர்க்குறது. இதோட அளவையும் தெரியப்படுத்துகிறேங்க கடைசி வீடியோவில் எண்டில் நான் சேர்க்கும் போது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு அந்த தண்ணி இன்னி எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா சூப்பராக வந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு தாங்க பண்ணணும். பெருசாக வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா தக்காளி நல்லா மசியணுங்க. அதை தண்ணிலாம் பிரிஞ்சு நல்லா வந்து எல்லாமே வந்து அப்படியே உள்ளே வெந்து நல்லா சேரணுங்க. அப்போ தாங்க வந்து நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு கறி. ஏன்னா நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா கறி சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஏன்னா கறி ரொம்ப வெந்து உடஞ்சி போயிருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே சிம்மில் வச்சுட்டு சிறிது நேரம் கிண்டி விடுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு பாருங்கள். ஒரு வழியாக வந்து அது சரியான அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 2 நிமிஷம் 3-4 நிமிஷம் கழிச்சு கொஞ்சோண்டு கரம் மசாலாங்க, சக்தி கரம் மசாலா கண்டிப்பாக இதை வந்து சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பூனில் பார்த்திங்கன்னா பாதி தாங்க எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், பாதி கரம் மசாலா நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏன்னா வாசத்துக்கு சக்தி கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ஆச்சி மசாலா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலாக்கு எல்லாத்துக்கும் இதே ஸ்பூன் தாங்க பயன்படுத்துகிறோம். மீடியமான ஸ்பூன் தாங்க, பிளாஸ்டிக் ஸ்பூனு. உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆச்சி சிக்கன் பிரியாணி மசாலாவும் நம்ம வந்து சேர்த்துட்டோங்க. 2 ஸ்பூன் நல்லா சேர்த்து இப்போ என்ன ஆகணுன்னா இந்த மசாலாவும் சேர்ந்து வேகணுங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக வந்த பிறகு இப்போ நம்ம அது கூட வந்து இந்த கரம் மசாலா பிரியாணி மசாலா சேர்த்து அப்படியே கிண்டி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே அந்த மசாலா ஃபுல்லாக அப்படியே அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா வெந்துருங்க. பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேம் வந்து சிம்மிலே வச்சு செய்யணுங்க. ஏன்னா பிரியாணி செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணுங்க. சுவை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி செஞ்சிங்கன்னா தாங்க நல்ல ஒரு சுவை கிடைக்கும். சில பேர் வந்து ஸ்பீடாக வச்சு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி தயிர் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துருக்கேங்க. இது வந்து புளிப்பில்லாத தயிர் தாங்க. 50 கிராம் தயிர் மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே தயிர் சேர்த்துறாதீங்க. ஏன்னா இது வந்து புளிப்பில்லாத தயிர். நல்லா சேர்த்து இந்த தயிர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. ரெண்டாவது ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலரோடு இந்த தயிரை வந்து ஆட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு வழியாக நம்ம வந்து தயிரையும் வந்து சேர்த்துட்டோங்க. நல்லா சேர்த்து கிண்டி அப்படியே அந்த சிக்கனை அதில் நல்லா வேக விடணுங்க. இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து மசாலா சிக்கன் பிரியாணிக்கு வேண்டிய அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம சேர்த்து அதில் நல்லா வேக விட்டுறோங்க. பார்த்திங்கனாவே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து அப்படியே கொதித்து ஒரு வாசம் வருங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வருது பார்த்திங்களா, அப்படியே கொதித்து அப்படியே கமன்னு வருது பாருங்கள் வாசம். அப்படியே அந்த வாசம் நம்மளை தூக்குங்க. பிரியாணினாவே எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு விஷயங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்புவாங்க. இந்த முறையில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருந்தோம், அதையும் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி அது மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு அழகுக்காண்டியும் ஒரு தனி ஒரு டேஸ்ட்டுக்காண்டி சும்மா அப்படியே நம்ம அழகாக தூவிட்டோங்க. கொஞ்சோண்டு தூவி இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கணுங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து அப்படியே ஒரு ஃப்ளேவரான ஒரு இது வருங்க. பார்த்திங்கனாவே தெரியும். சிக்கன் பிரியாணிக்கு வேண்டிய அனைத்து ஐட்டமும் நம்ம வந்து சேர்த்துட்டோம். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தாங்க செய்வோம். இது பார்த்திங்கன்னா தனி சுவையாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து தனியாக மீன் மேக்கரு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோங்க. இது வந்து வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் சாப்பிடாதவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க சில பேர். இது மாதிரி செஞ்சு போடுங்க. இப்போ வெட்டி வச்ச 2 உருளைக்கிழங்குங்க, மீடியமான சைஸ் உருளைக்கிழங்குங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட்டுங்க. கேரட் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்குங்க. உருளைக்கிழங்கையும் மூணாக வெட்டி போட்டுங்க. ஏன்னா ரொம்ப வெட்டிங்கன்னா டக்குன்னு குழஞ்சிரும். நான் வந்து பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீன்ஸுங்க நீட்டு வாக்கில் வெட்டினது பெருசாக. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் அந்த சிக்கனோட மசாலாவோட ஆட் பண்ணி கிண்டுறோங்க. ஏற்கனவே நம்ம எல்லாமே சிக்கனுக்கு வேண்டிய ஐட்டம் ஃபுல்லாக சேர்த்து கிண்டிட்டோங்க. அதே பார்த்திங்கன்னா ஒரு 60-70% வந்து வெந்துருச்சுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த காய்கறியும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோங்க. வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கிண்டிடணுங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துருங்க. அதனால் நம்ம ஒரு 60-70% அந்த மசாலா, தக்காளி, வெங்காயம், சிக்கன் எல்லாம் இது பண்ண பிறகு இது வந்து கூட சேர்த்து இது ஒரு 10% 15% நல்லா வெந்துடணுங்க. வெந்துட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க எங்கள் வீட்டில்.
காய்கறி உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு தாங்க சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தாலும் இதாகிடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கிண்டி சிம்லேயே தாங்க வச்சுருக்கணும். நீங்கள் பெருசாகவே வைக்கக்கூடாது. ஃப்ளேம் பெருசாக வச்சிங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும், மசாலாலாம் ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த தண்ணி இன்னி எல்லாம் அப்படியே ஊறி சூப்பராக வருது பாருங்கள். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழித்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் மேக்கரை வந்து சேர்த்துருவோங்க. அதுக்கு தான் இப்போ வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. 2 செகண்ட் 3 செகண்டில் அந்த காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெந்திருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை திறந்துட்டு இப்போ வந்து நல்லா கொதிச்சு அப்படியே வந்துருச்சு பாருங்கள். சிம்லே தான் வச்சு செஞ்சுருக்கேங்க, பெருசாக வைக்கலைங்க. பாருங்கள் அப்படியே காய்கறி ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம வந்து மீன் மேக்கரையும் சேர்த்துக்குவோங்க. மீன் மேக்கரை சேர்த்து நல்லா அது கூட கிண்டணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மீன் மேக்கர் போட்டிருக்கேங்க. ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு மீன் மேக்கர் நல்லா வெந்துருச்சு. அதை புழிஞ்சு உங்களுக்கு அது கூட சேர்த்தாச்சுங்க. மீன் மேக்கரை தனியாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதன் பிறகு அது வந்து அது ஊறிடுங்க. அதுக்கப்புறம் புழிஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா செம்ம இதாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து மூடி போட்டுட்டோங்க. மூடி போட்டு இப்போ ஒரு 15% நம்ம வந்து நல்லா வேக விட்டுறணுங்க. எதுக்கு அப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நல்லா ஜூஸியாக ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ தண்ணி வந்து நம்ம அளவு சேர்த்துக்கிறோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். டம்ளரோட அளவையும் பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா அரிசி அதில் தான் எடுத்திருக்கேன். அதோட அளவுக்கு வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. இப்போ 3 டம்ளர். இது மாதிரி அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி எடுத்திங்கன்னா, 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 1.5 டம்ளருங்க. இப்போ நம்ம வந்து 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிருக்கோம். ப்ளஸ் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஊற்றுவோங்க. ஏன்னா அதில் உள்ளதெல்லாம் கழுவி எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிருக்கோம். இந்த அளவு எடுத்திங்கன்னா தாங்க கரெக்டாக இருக்கும் அரிசிக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் வீடியோவில். அதோட அளவு தெரியணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இவ்வளோ லென்த்தாக எடுத்திருக்கேங்க. ஒரு வழியாக நம்ம தண்ணியோட அளவு அந்த சேர்த்து வச்ச எல்லாமே இந்த கடைசியாக ஊற்றிட்டாங்க பாருங்கள். 6 டம்ளர், அதாவது 1 டம்ளர் ரைஸுக்கு மொத்தம் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 6 டம்ளர் தண்ணிங்க. 1.5 டம்ளர் தண்ணிக்கு 4 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி வருது. ப்ளஸ் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ ஒரு வழியாக தண்ணி அளவெல்லாம் சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏன்னா இதாங்க சுவைக்கு ரொம்ப முக்கியமானது. பார்த்தா உங்களுக்கு வந்து உப்பு வந்து இப்போ நம்ம தேவைக்கேற்ப வந்து ஆட் பண்ணுறோங்க. ஏற்கனவே வந்து உப்பு வந்து அதில் போட்டிருந்தோம், முன்னாடி வீடியோவிலே காமிச்சிருந்தேன். இப்போது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி நல்லா அதில் கலவையாக கலக்குறாங்கங்க. பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா வந்து சுவையான டேஸ்ட் இருக்கணுங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அரிசி பார்த்திங்கன்னா யூனிட் அரிசி தாங்க இந்த தடவை வாங்கியிருக்கோம். ஏன்னா யூனிட் வந்து பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அரிசியை வந்து நம்ம ரெடியாக கழுவி வச்சுருக்கோங்க. கழுவி வச்ச அரிசியை வந்து நம்ம வந்து சேர்த்துட்டோங்க. நான் சொன்ன அளவு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம். 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளருங்க. இப்போ 4 டம்ளர், மொத்தம் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். ப்ளஸ் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கோங்க தண்ணி. அரிசி வந்து எப்போவுமே அப்போ தாங்க நீங்கள் கழுவணும். மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சிம்மில் வச்சு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போயே நீங்கள் கழுவி நீங்கள் அரிசியை போட்டணும். முன்னாடியே கழுவி ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. நாங்கள் இந்த மெத்தடில் தான் செய்வோம். பாஸ்மதி அரிசி வந்து ஒரு நடுத்தரமான அரிசிங்க. குவாலிட்டி நல்லா வாசமாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அரிசியை வாங்கி நீங்கள் தேய்ச்சி வாசமாக பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர் வாசம் வருங்க. கண்டிப்பாக யூனிட் அரிசி வந்து வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன அளவு வந்து யூனிட் அரிசிக்கான அளவுங்க தண்ணிங்க. ஒரு வழியாக அரிசியை நம்ம சேர்த்து அப்படியே நல்லா கிண்டி அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. இப்போ இன்னொருக்கா வந்து நம்ம உப்பு டேஸ்ட்டு காரம் பார்க்குறோம். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கணுங்க. அதே மாதிரி புளிப்பு காரம் உப்பு 3மே சேர்ந்து ஒரு யூனிக்கான டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த வீடியோவில் அது தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு லென்த்தாக நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து அரைப்பழம் லெமன் லைட்டாக புழிஞ்சுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன். இப்போ எல்லாத்தையும் கிண்டி இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு யூனிக்கான டேஸ்ட்டு தெரியும். ஏன்னா லெமன் ஊற்றிட்டா அந்த உப்போட இது தெரியாது. அதனால் உப்பு போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லெமன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டேஸ்ட் வரும். ஒரு வழியாக எல்லாமே தேவைக்கேற்ப அளவு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. உங்களுக்கு அந்த பிரியாணியோட ஃபுல் டேஸ்ட் வந்துடும். இப்போ இதில் முக்கியமான விஷயத்த நம்ம சேர்க்க போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவிலே காமிச்சேன். இது வந்து அந்த பிரியாணி எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டைகர். இது வந்து தேவைக்கேற்பங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இது எதுக்கு நம்ம அப்படி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஃப்ளேவராக வாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துருக்க மாட்டோம். பாருங்கள் எத்தனை ட்ராப் சேர்த்துருக்கேன்னு, 1 2 3 ட்ராப், அவ்வளோதாங்க.
அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாதுங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும். லைட்டாக தாங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கிண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சுவை வச்சு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அதிகமாக ஆட் பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் தாங்க ஆட் பண்ணணும். நாங்கள் எங்கள் வீட்டில் இது மாதிரி செய்வோம். அந்த ஃப்ளேவருக்காண்டி அந்த எசன்ஸ் வந்து சேர்க்குறதுங்க, டைகர் இதுன்னு சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்து அந்த பிரியாணியோட வாசம் சும்மா கமன்னு வருங்க. இந்த மெத்தடில் தாங்க செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து உப்பு, லெமனு, கடைசியாக இந்த டைகர் பிரியாணி அந்த ஃப்ளேவர் வரக்கூடிய எசன்ஸு இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து நம்ம தயார் நிலைக்கு ஆகிட்டோம். இப்போ வந்து குக்கர் மூட போகிறோங்க. அதனால் நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. 2 ட்ராப் ஒன்று சேர்க்கணும். அதிகமாக சேர்த்திங்கன்னா அது சுவையை மாற்றிடும். ஸோ நமக்கு நல்லதும் கிடையாது. அதனால் அந்த எசன்ஸ் பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க. இப்போ நம்ம குக்கரை மூடியாச்சுங்க. மூடி இப்போ அளவு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டோம். இப்போ பிரியாணிக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோங்க. இனிமேல் தாங்க பிரியாணி தயாராகிடும். ஒரு வழியாக நம்ம வந்து பிரியாணிக்கு வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸுங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம செஞ்சுருக்கோங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்காண்டி செஞ்சுருக்கோம். சில பேர் சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்க, சில குழந்தைகள் வெஜிடபிள்ஸ், மீன் மேக்கர்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா விதமான ஐட்டமும் சேர்த்து இப்போ வந்து வச்சுட்டோங்க. இப்போ வச்சு கொஞ்சம் நேரத்தில் குக்கரோட விசில் வரணுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக பெருசாக தாங்க வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அளவு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி வேலை எப்போவுமே எல்லாமே ரெடி பண்ணி முடித்தோடனே ஃப்ளேம் பெருசாக வச்சு இப்போ விசிலுக்கு தயாராகிட்டோம். பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை விசில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே வரும்போதே அப்படியே அந்த வாசம் தூக்கும் பாருங்கள். நீங்கள் பக்கத்தில் நின்று பாருங்கள், அப்படியே சும்மா கமன்னு இருக்கும். நம்ம அந்த இதெல்லாம் எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கனால அப்படியே வந்து முடித்த அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த விசிலுக்கு தயாராகிடுச்சுங்க. 2வது விசில் வந்துடுச்சுங்க. டக்குன்னு 2வது விசில் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. உடனடியாக ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிருங்க. அதுக்கு மேலே வந்து விசில் விடக்கூடாதுங்க. இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த பிரியாணிக்கான அளவுங்க. ஒரு வழியாக நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ரைஸ் எவ்வளோ சேர்த்துருக்கோம்னு நான் சொன்னேன். 1/2 கிலோ ப்ளஸ் ஒரு 100 கிராமுங்க. மொத்தம் 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். அந்த டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராமுங்க. ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். இப்போ இது 4 பேர் சாப்பிடக்கூடியது வச்சு நம்ம செஞ்சு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி செஞ்சுட்டோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே சும்மா கொஞ்சம் நேரத்தில் வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் இந்த கம்பெனி குக்கர் தாங்க எங்கள் வீட்டில் பயன்படுத்துவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அப்படியே திறந்த உடனே பாருங்கள், அப்படியே வாசம் பாருங்கள், எவ்வளோ அழகாக கமன்னு வருது பாருங்கள். விசில்லாம் இறங்கி கொஞ்சம் நேரத்தில் நம்ம பிரியாணி குக்கரை திறந்தோடனே பாருங்கள், அரிசி நல்லா நீல வாக்கில் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ், காய்கறி எல்லாமே இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க, பிரமாதமாக இருக்குது பாருங்கள். அரிசி உடையவே இல்லை பாருங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக இது கிண்டக்கூடாது, ஒரு பாத்திரத்தில் இது பண்ணிடணும். உங்களுக்கு தெரியுதுக்காண்டி வீடியோவில் நான் இதுமாதிரி காமிச்சிருக்கேங்க. ஸோ குக்கரில் அடியே பிடிக்கல பாருங்கள். இப்போ நான் சொன்ன அளவு கரெக்டான அளவு வெஜிடபிள்ஸ், காய்கறி எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட தயாராகிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து உருளைக்கிழங்கு இது மாதிரி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க. இப்போ நம்ம பிரியாணியை ரசித்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். கூட கேடும் நான் சேர்த்துருக்கேன். நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன், அதனால் வெறும் தயிர் வச்சு தான் சாப்பிடுவேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த சுவையை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர். நன்றி, வணக்கம்.